Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் B.Ed 4th semester knowledge and curriculumல unit 5 ஓட continuation வீடியோஸை பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது evaluation phases. நம்ம இப்போது curriculum change and curriculum evaluation அந்த யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் evaluationல என்னென்ன phases of evaluation or என்னென்ன level of evaluation இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக 3 steps இருக்குது or 3 levels இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு planning, process and product. நம்ம எவாலுவேஷனாக என்ன எவாலுவேஷன் ஃபேஸஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதோடைய ஒரு குவிக் ரீகேப்பாக நம்ம அந்த லாஸ்ட் சைட்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதோட சம்மரியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹோல் ஸ்லைட் ஹோல் வீடியோக்கான விஷயம் என்னங்கிறத புரிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் கரிக்குலம் எவாலுவேஷன் ஒரு 3 ஸ்டெப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் இது மூணும் தான் 3 phases ஆஃப் எவாலுவேஷன். ஸோ ஒரு குவிக்காக பார்க்கணும் அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் அந்த கரிக்குலம் எவாலுவேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணக்கூடியது தான் பிளானிங். அதனுடைய பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கோல் செட் பண்ணுறது, பிளானிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறது, என்ன மாதிரியான எவாலுவேஷன் டூல்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த எவாலுவேஷன் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பிளான் பண்ண போகிறோம். என்ன பிளான் பண்ண போகிறோம், இதில் என்ன கோல் செட் பண்ணணும், என்ன நம்ம எதை போய் ரீச் பண்ண போகிறோம், அதற்கான பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம், அதுக்கான என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இதை நீங்கள் செட் பண்ணுறது தான் பிளானிங் ஃபேஸ் ஆர் ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் ப்ராசஸ் ஃபேஸ். ஒன்ஸ் பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம பிளான் பண்ணதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது டியூரிங் இம்ப்ளிமெண்டேஷனில் நடக்குது. இதோட பர்பஸ் என்னென்னா மானிட்டர் அண்ட் இம்ப்ரூவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம அது எப்படி எவாலுவேஷன் நடக்குதுன்னு மானிட்டர் பண்ண போகிறோம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸ் ஃபேஸில் நடக்க போகுது. அண்ட் ஃபைனலாக இருக்கிறது ப்ராடக்ட் ஃபேஸ். ப்ராடக்ட் ஃபேஸ் இஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நடக்கக்கூடியது. ஆஸ் ஓவரால் சக்ஸஸ் அண்ட் அவுட்கம்ஸ். ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை எவாலுவேட் பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஃபேஸ். ஸோ இந்த 3 ஃபேஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம செட் பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி கரிக்குலம் எவாலுவேஷன் அண்ட் ஃபேஸஸ். எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. சரி, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இல்லை ஸ்டூடெண்ட் ஒரு அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவாலுவேஷனுங்கிறது எப்போ நடக்கும், லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம் மட்டுமா நடக்குது? கண்டிப்பாக இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு டே போகிறதுலேருந்தே குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, ஒரு பீரியட் கிளாஸ் போகும்போதும் அந்த கிளாஸில் பர்டிகுலர் 40 மினிட்ஸில் என்ன நடத்தியிருக்கோம், அது புரிஞ்சுதா புரியலையா, ஹோம் டெஸ்ட்டு, ஹோம் ஒர்க்கு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கும் குழந்தைங்கள. அதுதான் எவாலுவேஷனுடைய மெயின் கான்செப்ட். எவாலுவேஷன் இஸ் a continuous and systematic process. இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. இட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் சைக்கிள்ஸ். அவங்க அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் முடிகிற மட்டும் ஃபஸ்ட்டில் இருந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். பிளானிங் ஸ்டேஜ், எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்றுலையும் இந்த சைக்கிள் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். ஸோ சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போதே இட்ஸ் அ சைக்கிளிக் இன் நேச்சர்ஸ் where feedback from one phase influences the other. So first லெவலோட பிளானிங் லெவலோடைய ஃபீட்பேக், அதனுடைய ரிசல்ட் ஆர் அவுட்கம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த லெவலில் இருக்கிற பிளானிங் என்ன கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதை நோக்கி தான் ப்ராசஸ் லெவலில் போவீங்க. ப்ராசஸ் லெவலில் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட் லெவலில் உங்களுக்கான ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது ஒன்றில் இருக்கிற ஃபீட்பேக் இன்னொன்னையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் சைக்ளிக்கல் இன் நேச்சர். ஸோ 3 main phases of evaluation நம்ம சொன்ன மாதிரி பிளானிங் ஃபேஸ், ப்ராசஸ் ஃபேஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபேஸ். பிளானிங் ஃபேஸ் it is pre-instructional phase and decisions are made before implementation. நம்ம இப்போ தான் சம்மரியில் பார்த்தோம். ப்ராசஸ் பிளானிங் ஃபேஸ் அப்படிங்கிறது டெசிஷன்ஸ் மேட் பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெசிஷன்ஸ் மேக் பண்ணியிருப்போம். இதில் சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஒரு என்னென்ன லெவல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீ ரிக்விசைட், selection or development of measuring instrument, delineation of strategies and preparing of time schedules. So planning phases-ல உங்களுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்றுனா என்னென்னு பார்க்கலாம். Situation analysis.
it involves assessing the present condition and collecting background information. So current condition, present condition எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருக்குது, எந்த மாதிரியான எபிலிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது, அவங்களால இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமா, இந்த கண்டென்ட் வந்து எடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது. ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் த ரியலிஸ்டிக் கோல்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸஸ். குழந்தைங்களுடைய தேவை என்ன, ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதில் வந்து என்ன மாதிரியான கோல் செட் பண்ண முடியும், இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை அனலைஸ் பண்ணுறது, சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சுச்சுவேஷன் அனாலிசிஸ் பிளானிங் ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது. Here, teacher reviews the students' cumulative records to determine their ability levels. குழந்தைங்களோட எபிலிட்டி லெவலை செக் பண்ணுறதுக்கு அவங்களோட cumulative records வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ். ஸோ கோல் செட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கோல்ஸில் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் இன்னும் நேரோ டவுன் பண்ணி ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ப்ராட் கோல்ஸ் ஆர் broken down into measurable specific objectives. அக்கௌண்டபிலிட்டி பார்க்குறாங்க. எதெல்லாம் அச்சீவபிள் கோல்ஸ், அச்சீவபிள் அப்ஜெக்டிவ்ஸு, அதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு மெஷர் பண்ணக்கூடிய அளவில் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஸ்மால் கோல்ஸாக ஸ்மால் அப்ஜெக்டிவ்ஸாக செட் பண்ணுறது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது உங்களுக்கு, ப்ராசஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் ப்ராடக்ட் அப்ஜெக்டிவ்ஸ். எங்கேயுமே ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஹேப்பன்ஸ் டியூரிங் த இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபைனல் அவுட்கம். இதுதான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ப்ராசஸ் அப்படின்னா நடக்கும்போதே, ப்ராசஸ் எவாலுவேஷன் அப்படின்னா நடந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ்லேயே எவாலுவேட் பண்ணுறது. ஸோ ப்ராசஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கும்போது, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அதை அப்சர்வ் பண்ணுறது, அதை எவாலுவேட் பண்ணுறது ப்ராசஸ் அப்ஜெக்டிவ். ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஃபைனல் அவுட்கம்மை வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் கைட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எவாலுவேஷன் மெத்தட். ஸோ கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் செட் பண்ணும்போது தான் எவாலுவேஷன் மெத்தடும் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியும் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட ஃபர்தராக மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீரிக்விசிட் அப்படிங்கிறது ப்ரியார் நாலேஜை செட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லெசன் எடுக்க போகிறோம், சயின்ஸில் வந்து ஒரு டாபிக் எடுக்க போகிறீங்க, பிளான்ஸ் பற்றி எடுக்க போகிறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி எடுக்க போகிறோம்னா அதுக்கு ப்ரியார் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா? How do plants make their own food? Where does the plant make its food? எது வந்து கிச்சனாக இருக்குது, பிளான்ட்டோட கிச்சனாக இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய கொஷின்ஸ், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அது பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுது, ஏதாவது ப்ரியார் நாலேஜ் வந்து இருக்கான்னு ஓரளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, ஓரல் கொஷின்ஸு, பசில்ஸ், ரிடில்ஸ் மாதிரிலாம் கொடுத்து. இதுதான் வந்துட்டு ப்ரீரிக்விசிட். ஐடென்டிஃபைங் த என்ட்ரி பிஹேவியர் தான் ப்ரியர் நாலேஜ்னு சொல்கிறோம். ஆர் த ப்ரியர் நாலேஜ் ஆர் த ஸ்கில்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் வந்து ஃபர்தராக இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்கணும், ஒரு பேசிக் நாலேஜ் என்ன இருக்கணுங்கிறத டெஸ்ட் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது. இட் ஹெல்ப்ஸ் என்ஷூர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி டு அச்சீவ் த செட் அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. கொஷின்ஸ் டு ஆஸ்க், வாட் ஷுட் த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நோ டு பெனிஃபிட் ஃப்ரம் த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் இந்த குழந்தைங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பெனிஃபிட் ஆகணும், இனிமேல் சொல்லிக் கொடுக்க போகிற கிளாஸில் இந்த கான்செப்டில் வந்து அவங்க தரவு ஆகணும் அப்படின்னா அதற்கு அவங்க என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு குழந்தை மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டைம் லேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க அடிஷனில் ஃபஸ்ட்டு தரவாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து அவங்களுக்கு தரவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் நம்பர்ஸில் போக முடியும், அதுக்கப்புறம் ஃபர்தராக டிவிஷன்ஸ் இதெல்லாம் போக முடியும். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், பேசிக்ஸ் தரவாக இருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக ஹையர் போக முடியும். அதே மாதிரி ப்ரியார் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத செட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீரிக்விசிட்ஸ். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய எவாலுவேஷனை வந்து மெஷர் பண்ண போகிறோம். குட் டூல்ஸ் ஆர் நீடட் டு மெஷர் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வி நீட் சம் டூல்ஸ். அந்த மாதிரி டூல்ஸ்லாம் என்ன, எதை எப்படி செலக்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறது. நெக்ஸ்ட் டூல்ஸ் மே பி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆர் டீச்சர் டெவலப் டிபெண்டிங் ஆன் த நீட். ஸோ டீச்சர் டெவலப் அந்த பர்டிகுலர் கிளாஸ் ரூமுக்கு அந்த டீச்சர் வைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லை டெஸ்ட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஆர் ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தட்ஸ் ஆஃப் இந்த எக்ஸாம்ஸு இல்லை வேறு ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ் மெத்தட்ஸ் அது மூலியமாகவும் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் ரிலையபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெக்வயர்ஸ் டைம் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ ரிலையபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டைம் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்.
Next, delineation of strategies. It involves choosing appropriate instructional and curriculum strategies. It must plan for sequencing, feedback, practice and necessary resources. Example strategies, task analysis, concept reviews, etc. So, என்ன மாதிரியான strategies யூஸ் பண்ணி நம்ம evaluation continue பண்ண போகிறோம் or construct பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறது. Instructional and curriculum strategies வந்து நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். அதில் சீக்வன்சிங் இருக்கணும், ஃபீட்பேக் கிடைக்கணும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கணும், நெசசரி ரிசோர்ஸஸ் இருக்கணும். இது எல்லாமே கம்பைல் பண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாக வந்து சூஸ் பண்ணி ஃபர்தராக அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி டைம் ஷெட்யூல், எந்த டைமுக்குள்ளே எவ்வளோ முடிக்கணும். இப்போ இந்த ஒரு லெசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஃபஸ்ட்டு டே எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கான ஆக்டிவிட்டி எப்போ கொடுக்கணும், அதே மாதிரி அந்த லெசனுக்கான ஒரு கொஷின் ஆன்சர் அனாலிசிஸ் எப்போ கொடுக்கணும், அதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கிளாஸ் எப்போ கொடுக்கணும். இந்த மாதிரி டைம் ஷெட்யூல்ஸ் இருக்கணும். A realistic timeline is crucial for effective evaluation planning. Should account for possible delays and list key activities with deadlines. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான டெட்லைன் செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டைம் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிளானிங் ஃபேஸ். இதில் வந்து ஸ்டெப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ப்ராசஸ் ஃபேஸ். ப்ராசஸ் ஃபேஸ் இஸ் நத்திங் பட் ஆல்வேஸ் இட் இஸ் த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ப்ராசஸ் அப்படின்னா ஆன்கோயிங், கண்டினியூஸ், அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பண்ணக்கூடிய எவாலுவேஷன். அந்த எவாலுவேஷன் வந்தாலே உங்களுக்கு ஃபார்மேட்டிவ் தான். ஃபார்மேட்டிவ் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் ப்ராசஸ் எவாலுவேஷன். So, evaluation is done during the implementation of teaching and learning activities. It focuses on monitoring progress and improving execution. So, during the implementation நடக்கக்கூடிய evaluation தான் வந்து நம்ம process evaluation or formative evaluation சொல்கிறோம். அதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தோம்னா மானிட்டரிங் த ப்ராக்ரஸ் அண்ட் இம்ப்ரூவிங் த எக்ஸிக்யூஷன். ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணுறதும் எக்ஸிக்யூஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அதனுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன? இட் பிகின்ஸ் வித் த ப்ரீ டெஸ்ட் டு செக் ரெடினஸ் அண்ட் வேலிடேட் அப்ஜெக்டிவ். ஸோ இது ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு ப்ரியர் நாலேஜ் டெஸ்டிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ஜெக்டிவ்ஸை வேலிடேட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போக்கப்பவே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம், குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, புரிஞ்சிருக்கா, இதுக்கு நாலேஜ் இருக்கா, இவங்களால ஃபர்தராக மூவ் பண்ண முடியுமான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீஸ் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பிளான்ட் ஆக்டிவிட்டீஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்து வருதா இல்லையாங்கிறத அப்பப்போவே செக் பண்ணிடணும் இல்லையா, அந்த கிளாஸஸ் முடியும் போதே. அதுதான் பிளான்டு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணுறது. இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த வீக்னஸ் அண்ட் மாடிஃபை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் நீடட். இன்கேஸ் அவங்களுக்கு ரீச் ஆகலை, புரியல, அந்த கான்செப்ட் அவங்களால எடுத்துக்க முடியலன்னா அவங்களோட வீக்னஸ் என்ன, எந்த இடத்துல லேக் ஆகுறாங்கன்னு பார்த்து அதை மாடிஃபை பண்ணி மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கண்டினியூஸ் ஃபீட்பேக் இஸ் ப்ரொவைடட் டு இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு மானிட்டரிங்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த ஃபீட்பேக் வச்சு we can கீப் இம்ப்ரூவிங், எஃபெக்டிவாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் வந்து எஃபெக்டிவாக நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், டீச்சருடைய டீச்சிங்கும் ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங்கும் ப்ராப்பராக இருக்கா, அந்த ப்ராக்ரஸ் வந்து நம்மளுடைய கோல் ஆர் அப்ஜெக்டிவை நோக்கி தான் போகுதா, அந்த அச்சீவ்மெண்ட்டை ரீச் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் இருக்கா. அதே மாதிரி ரியல் டைம் கரெக்ஷன்ஸ், தப்பு நடக்குது, லேக் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு இயர் ஃபுல்லாக அகாடமிக் ஃபுல்லாக நம்ம டீச் பண்ணி ஃபைனலாக இன்கேஸ் அவங்களுக்கு புரியல, லேக் ஆகிட்டாங்க, தப்பாயிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதுக்கப்புறம் போய் அதை ரெக்டிஃபை பண்ணுறது தட்ஸ் அ பிக் டாஸ்க். அதுக்கு நீங்கள் வந்து ஆன்கோயிங்லேயே நம்ம செக் பண்ணும்போது ஒரு வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, டேர்ம் டெஸ்ட்டு, இப்படி நம்ம குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு போகும்போது பை த எண்ட் வில் பி நோயிங் அந்த குழந்தை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா, இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, புரியுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த ரியல் டைம் கரெக்ஷன்ஸ் டியூரிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் மூலமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a third step is product phase, that is summative evaluation. So first planning, implement பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறது. ப்ராசஸ் எவாலுவேஷன் இஸ் ஃபார்மேட்டிவ், ஆன்கோயிங்கில் நம்ம செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது. அண்ட் ப்ராடக்ட் ஃபேஸ் இஸ் சம்மேட்டிவ் எவாலுவேஷன். இட்ஸ் நத்திங் பட் ஃபைனல் அவுட்கம்மை செக் பண்ணுறது. ப்ராடக்ட் கிடைச்சதுக்கப்புறம், எண்ட் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளது ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது. இட் இஸ் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபேஸ், ஹேப்பன்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் சைக்கிள். அது இதுக்கு முன்னாடி ஃபார்மேட்டிவ் இஸ் ப்ரீ இன்ஸ்ட்ரக்ஷனல், திஸ் இஸ் போஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல். இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த சைக்கிளில் டெஸ்ட் பண்ணுறது. ஃபைனல் அவுட்கம் ஆர் ப்ராடக்டை வந்து இது டெஸ்ட் பண்ணுறது.
இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, போஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாமின்ஸ் வெதர் ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் கோல்ஸ் ஹவ் பீன் அச்சீவ்ட். ஸோ ஃபைனலாக அந்த இயர் முடியுது, அந்த சப்ஜெக்ட் கோர்ஸ் முடியுது, அந்த சமயத்தில் வந்து அதுக்கான செட் பண்ணி வச்சுருக்க அந்த கரிக்குலம் கோல்ஸ் செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இந்த கோர்ஸ் படித்தா இவங்க இதெல்லாம் நாலேஜ் இருந்துக்கணும், இந்த கோர்ஸ் படித்தா அவங்க இந்த மாதிரி இருக்கணும், அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த ஃபைனலாக 3 years கோர்ஸ் அப்படின்னா 3 years முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் கோல்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சா, ரீச் பண்ணிட்டாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறது. இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த என்டையர் ப்ரோக்ராம் ஆர் கோர்ஸ். ஸோ இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன் மூலிமா நமக்கு என்ன தெரியும், அந்த என்டையர் ப்ரோக்ராம் இப்போ B.Ed 3 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த B.Ed-உடைய சிலபஸ் வந்து வர்த்தான சிலபஸ் தானா, இதை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா, இம்ப்ரூவைஸ் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் வந்து தேவையா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு எவாலுவேஷனுக்கு, இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ்னஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ் ஆஃப் ரிசல்ட் டு ப்ரொவைட் ஃபீட்பேக் டு டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கரிக்குலம் பிளானர்ஸ். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் தி கரிக்குலம் பிளானர்ஸ். கரிக்குலம் பிளானர்ஸ்க்கு எதுக்கு மெயினாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், எதர் டு இம்ப்ரூவ், இதை இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை இதை கண்டினியூவே பண்ணலாமா, இல்லை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா, டெலீட் பண்ணணுமா, இந்த மாதிரியான நிறைய டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு கரிக்குலம் பிளானர்ஸ்க்கு இந்த ஃபீட்பேக் ஆன் எவாலுவேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். And to share the outcomes with external decision makers like school boards, parents and administrators. இங்கே இருக்கிற டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், கரிக்குலம் பிளான்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டிங் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது லைக் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், போர்ட் பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க அவுட்கம்மை ஷேர் பண்ணுறது மூலயமாவும் அவங்களுக்கு வந்து இந்த ஷேர் பண்ணுறதுக்கும் இந்த எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு டிசைட் வெதர் த ப்ரோக்ராம் நீட்ஸ் டு கண்டினியூ, ரிவிஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். எஸ், நம்ம சொன்னது தான், இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா, ரீப்ளேஸ் பண்ணணுமா, இல்லை ரிவிஷன்ஸ் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கும் இந்த சம்மேட்டிவ் எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் சம்மரி வாட் வி சா இந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்ச சம்மரி தான். பிளானிங், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். பிளானிங் வந்து பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷனில் நடக்குது, ப்ராசஸ் வந்து டியூரிங் இம்ப்ளிமெண்டேஷன், அண்ட் ப்ராடக்ட் இஸ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். To set goals, plan strategies, select tools to monitor and improve instruction and access overall success and outcome. So இதுதான் வந்துட்டு 3 phases of evaluation. நம்ம evaluation பண்ணுறோம், ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணுறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கம்பல்சரியாக எவாலுவேட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து கரிக்குலம் எவாலுவேஷனுடைய 3 phases என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, teacherscript.com அவைலபிளாக இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 வீடியோஸில் மோஸ்ட்லி இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும், நமக்கு யூனிட் 5 கம்ப்ளீட் ஆகிடும். மீட் யூ சூன் இன் சம் அதர் வீடியோ.